ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எஃப் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சு அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கேற்றாற் போல் நல்ல சூடான நண்டு சூப் வச்சு குடித்தா எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு இப்போ நம்ம 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோட நம்ம ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்துட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அரை டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு மிளகுத்தூள் 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 5 டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்து இதோட நம்ம சீரகத்தூள் 1.5 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதோட நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தூள் ஒரு 7 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை. அடுத்து மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. கருவேப்பிலையை லைட்டாக இப்படி தூவி விட்டுக்கோங்க. ஆயிலில் தூவிட்டு இப்போ நம்ம நண்டை எடுத்து போட்டுற வேண்டியதுதான். 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த மசாலாவோட நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சூப்புக்கு ஏற்றாற் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ ஒரு நல்லா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு குக்கரை விசில் விட்டுடலாம். நண்டுக்கு சும்மா ஒரு 2 விசில் வந்தால் போதும், ரெடி ஆகிடும். இது பாருங்கள், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.